உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கத்தி போல கத்தி வந்து என்ன வெட்ட காத்திருக்கு, அதுதான் கணக்கு. இந்த கத்தி வேற ரகம், ஆனா ஸ்கெட்ச் எனக்கு புரியுதா உனக்கு? என்னையா நான் இந்த வீட்டுக்குள்ள வந்து உன்னால ஜீர்ணிக்கவே முடியல. என்ன மூஞ்சிலே தெரியுது? எலே, உன்ன மாதிரி வெக்கம் கட்டவங்க கூட சண்டை போடுறது எனக்கு தாண்டா அசிங்கம். யோ, நான் வெக்கம் கட்டி இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னு மட்டும் நீ நினைக்காது சரியா? எங்களை என்ன செஞ்சு எங்களுக்கு ஆப்பு வச்சு சுத்தல்ல விட்டா இல்லையா நீ? உன்னையெல்லாம் அப்படியே விட்டா சத்தியமா என் மனசு தாங்க மாட்டேங்குதியா? உன்னை ஏதாவது ஒன்று செய்யணும் தான் என்ன திரும்பி வந்திருக்கிறேன் நான். நீ பார்த்துட்டே இரு. எலே சொல்லானுங்களா, என்ன பார்த்தா உனக்கும் கூட்டாளிக்கு எப்படா தெரியுது? எருமாடு நடு வீட்டில் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏய், என்ன பி இங்கிலீஷ் உன் பொண்ணு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறா, இப்ப சொல்லு. இல்லை வேண்டாமடா, என்ன ஒரச உங்களுக்கு தான் பிரச்சனை, பத்திக்குவீங்க பாத்துக்கிடுங்க. ஏயா தீப்பட்டியாயா நீ? 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத தீப்பட்டி. இவ்வளவு பெரிய தீப்பட்டி அடுப்புலயே வைக்க முடியாது, தம் அடிக்கிறதுக்கு இடுப்புலயே வைக்க முடியாது. எலே, இந்த லந்து பண்ற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத சொல்லிவிட்டேன். டேய், அன்னைக்கு அந்த ஆதி என்னடான்னா என்னைய கால விளை வைப்பேன்னு சவால் விட்டுட்டு போயிட்டு இருக்கான். டேய் காரா, நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. நான் விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வையே, 2 பேர் சின்ன பின்னமாய்ப்படுவீங்க பாத்துக்குங்க. என்ன டெரரா பேசுற நீ? போய் இப்படியே கண்ணாடி முன்னாடி பேசி பாரு, காமெடியா இருக்குது. எலே, உன் கால்ல நான் விழணுமாக்கும். இப்ப சொல்றேன்டா, இனிமேலு உனக்கும் அந்த பயலுக்கும் வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் என்னால தாண்டா அது. உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு முடிக்கிறேன். நாங்க 2 பேருமே தனித்தனியாவே செய்வோம். நீ எங்களை 2 பேர்த்த சேர்த்து வச்சு செய்வேன்னா சத்தியமா சொல்றேன், மாட்டிக்கிட்டு நாஸ்தியாக போற நீ. வேணாம், ஐ எம் வார்னிங். நோ நோ. போங்கடா. சும்மா வந்து மிரட்டிட்டு இருக்கானீங்க. டேய், உங்களை பார்த்து நான் 1000 பேரை பார்த்து விட்டோம்டா. வாயா, எங்க மிரட்டெல்லாம் வேற மாதிரி இருக்கும். எங்களை மாதிரி நிறைய பேரை பார்த்துருப்ப நீ. ஆனா எங்களை முழுசா இனிமேல் தானே பார்க்க போற. இது வரைக்கும் அரைக்குறையா தான் தெரிஞ்சுங்களா? நீங்க முழுசா பார்க்க போறோமா? யோ, நான் பரவாயில்லையா, கோவக்கார பட்டுன்னு ஏதாவது பண்ணி தொலைச்சிருவேன். ஆனா ஆதி மூளைக்காரன் சரியா? லூஸ் வேற கொஞ்சம். என் நேரத்துக்கு என்ன பண்ணுவானே தெரியாது, உனக்கு எங்க இருந்து அடி உழுகுதுன்னே தெரியாது. ஆப்புக்கு மேல ஆப்பு வைக்கும், உன் டவுசர் கிழிஞ்சிரும். வானா ஏடா, அப்ப உனக்கு மூளை இல்ல? போடாங்கிட்டு ஐசியூ பேஷன் மாதிரி ஆக போற நீ. எப்போ டியூப் சொருகுவாங்க, எப்போ உருவாங்க, எங்க கத்தி பாடும், எப்போ புரட்டி போடுவாங்கன்னு தெரியாம நாஸ்தி பண்ண போறேன் உன்னை. அக்காளி ஆப்பா வைக்கிற நீ, உனக்கு சூப்பு வச்சு விட்டுருவேன் நானு. எலே, நான் உனக்கு சொல்லட்டுமாடா? என் அனுபவத்துக்கு முன்னாடி நீயும் அந்த ஆதி பயலும் தட்டி விடுற தூசு மாதிரிடா. நீங்க தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். நீ போய. ஏல இங்காரா, உன்னை இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா அனுப்பாம நான் ஓய மாட்டேன்டா. மாமா, உங்களுக்கு அதுதான் சரின்னு தோணுதுன்னா அதே பண்ணிடலாம் மாமா. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் பாட்டுக்கு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேன் மாமா. ஏய் மாப்பிள, ஏய் என்னையா நீ இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற? நீ எனக்கு என் பொண்ணு சந்தோஷம் தான் முக்கியம். நீங்க இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. இல்லைங்க மாமா, வேண்டாங்க மாமா, நான் கிளம்புறேங்க மாமா, என்ன விட்டுருங்க. சொல்லிக்கிட்டே இருக்கான்ல, நீ இங்கதான் இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. நீ உங்களுக்கு பிடிக்கல அப்புறம் நான் எதுக்கு இங்க இருந்துட்டு? எதை ஆண்டாளு, இந்த மாப்பிளை பார்த்தா நீ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். பாத்தியாடி ஆண்டாளு, நம்ம குலசாமிக்கு இருக்கிற சக்தியே சக்தி தான். இப்பதான் கோயிலுக்கு போய் உங்க அப்பனுக்கு நல்ல புத்தியை கொடுன்னு வேண்டிட்டு வந்தோம். அதுக்குள்ள மாப்பிள்ளை வீட்டை விட்டு போக கூடாதுன்னு உங்க அப்பா சொல்றான் பாரு. ஏய், அதான் அப்பா சொல்றாருல, அப்புறம் என்ன உனக்கு? சும்மா கம்னு வீட்ல இருக்க மாட்டியா? சரி, உங்க அப்பாவே கால் ஒழுகாத குறையா கெஞ்சிட்டு இருக்காரு. இதுக்கு மேல நான் உங்க பேச்சை கேட்காம இருந்தா நல்லா இருக்காது. உனக்காகவும் மாமாக்காகவும் நான் இங்க இருக்கேன். நான் இருக்கேங்க மாமா, நீங்க நினைச்ச மாதிரி. சரிங்களா? சந்தோஷம் தானே உங்களுக்கு? இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும் எனக்கு? இப்பதான் நீ கரெக்டா ஒரு வார்த்தை பேசுன. ரொம்ப சந்தோஷமாப்ல, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன தர்மலிங்கம், நீ ஏன் மனசு மாறிட்ட? இதுக்கப்புறமாவது போய் ஜோசியரை பார்த்து ஒரு நல்ல நேரம் குறிச்சிட்டு வா. ஏத்தா,
எதுக்கு இப்ப ஜோசிகாரனை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என்னடா தெரியாத மாதிரி கேக்குற? அதுங்க தான் எத்தனை நாளைக்கு அடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறது. அதுங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்ல, அப்பதான் எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். ஐயோ, எனக்கு வெக்கமா வருது. ஏண்டா, உனக்கு எனக்கு மாடா ஃபர்ஸ்ட் நைட்டு? இங்க வந்து பட்டனை ஊத்திட்டு இருக்கிற? போடாங்கிட்டு. கார்த்திகை மாசம் நல்ல மாசம் வேற. இந்த மாசம் நல்லது நடந்தா வாழ்க்கையே நல்லா இருக்கும். சரிதா சரிதா கொடு. நானு இந்த ஜோசிகாரனை வர வச்சு அது என்ன ஏதுன்னு கேட்டு போடுறேன். ஏய் ஆண்டாளு, கடை விஷயமா ஒருத்தரை பார்க்கணும்னு சொன்னல, போயிட்டு வந்துடுறேன். சரியா? டேய், அதனோட தனியா போற பழக்கம் என் பேத்தியை கூட்டிட்டு போடா. அட வேலைக்கு போயிட்டு இருக்க, இவளை கூப்பிட்டு போனா. ஏங்க, நான் ஏன் வரக்கூடாது? அந்த கடையில நானும் வேலை பார்த்திருக்கேன். மறந்துட்டியா? வரலாம் தான், ஆனா குடு குடு. வா போலாம். வரமாட்டியா? வா போலாம். வா. அரை இழுக்காத, வா. இழுக்காத, அட, இழுக்காத. வாம்மா. ஏதா சூதானமா போயிட்டு வாங்க ரெண்டு பேரும். சரிப்பா. என்ன ஜோடி பொருத்தம். உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் கூட சின்ன வயசுல இப்படி இல்ல, அவ்வளவு ஒரு பொருத்தம். என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஏதாவது வேணுமா? சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? கைரேகை பாக்குறது ஜோசியம் சொல்றது. ஜக்கம்மா சொன்ன வார்த்தை மாறாம அத சொல்றதுக்காக மகமாயி துணை கொண்டு முதல்ல தாண்டி வந்திருக்கேன் தாயி. இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். அம்மா இருங்க, இதோ வந்துடுறேன். அம்மா இந்தாங்க. அம்மா, வாக்கு சொல்லாம நான் எதையும் கை நீட்டி வாங்க மாட்டேமா. ஜக்கம்மா கொடுத்த வாக்க கொண்டு போய் சேர்க்கறது தான் என் வேலை. தாயி, ரத்த சம்பந்தம் இல்லாத ரெண்டு வீடும் ஒரு அடுப்பு ரெண்டு சோறா ஒன்னா நிக்குது. காலை சுத்தின நல்ல பாம்பு கடிக்க ஆளை தேடுது. ஒன்ன விட்டு ஒன்னு போக கூடாதுன்னு 4 உசுரும் மருகி நிக்குது. ஆனா ஒத்த உசுறு போனாதான் ஓடி போய் நிப்பேன்னு காதுக்கு மேல நின்னு கவுளி ஒன்னு கத்துது. 8 காலுக்கு இடையிலையும் பாம்பு வந்து கொத்துது தாயி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.